யோகக்ஷேத்ரா சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இது ஸ்ரீ நவக்கிரக வழிபாடு என்ற தொகுப்பினின் வரிசையிலே நாம் இதற்கு முந்தைய பதிவில் பார்த்தது செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவு புதன் கிரகத்தை பற்றிய பதிவு. புதன் கிரகம்ங்கிறது சூரிய மண்டலத்தின் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ரொம்ப மென்மையான ஒரு கிரகம். புதனின் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். புதனுக்கு அதிபதியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. அப்போது புதன் கிரகத்தின் நல்ல ஒரு கதிர்வீச்சு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொண்டால், புதன்கிழமையில் வேண்டிக் கொண்டால் புதனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். புதன் என்றால் என்ன? அறிவு சார்ந்த விஷயங்கள், விஸ்டம்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதெல்லாம் கொடுக்கறது யார்? புதன் கிரகம்தான். ஒருத்தருக்கு புதன் உச்சமாக தனது 2 வீடு உண்டு புதனுக்கு. ஒன்று மிதுன வீடு, ஒன்று கன்னி வீடு. 2 வீட்டுக்கும் அதிபதி அவர் தான், புதன் தான். புதன் உச்சம் எங்கன்னு பார்த்தேன்னா கன்னியில். அதே கன்னியில் இருக்கக்கூடிய புதன் 7ஆம் ஸ்தானத்தை பார்த்தேன்னா மீனத்தில் புதன் நீசமாகும். அப்போ புதனுக்கு அதிபதி யார்? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொண்டால் நமக்கு சிறப்பான ஒரு பலனை நமக்கு புதன் தருவார். லக்னத்தில், ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியனுடன் புதன் இருந்தால் புதன் ஆதித்ய யோகம் என்று கூறுவார்கள். புதன் ஆதித்யன்னா அவள் பார்த்தல்னா பெரிய ஒரு குருவாக இருக்கலாம். நல்ல ஒரு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழிலில் இருப்பார். எழுத்தாற்றல் மிக்கவர்களாக இருப்பார். அதே மாதிரி பார்த்தல்னா நல்ல பேச்சாளராக இருப்பார். அதே மாதிரி பார்த்தல்னா கைகள் சம்பந்தமான, கலை சம்பந்தமான தொழில்களில் இருப்பார்கள் புதன். அதே மாதிரி டெக்னாலஜி, இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த புது வகையான கைபேசிகள், கணினி, இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா புதன் கிரகம் தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐடி துறை என்று சொல்வார்கள், கணினித்துறை, கம்ப்யூட்டரைஸ்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதெல்லாம் ஆளுமை கொண்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தான். அப்போ புதனோட இது என்னென்னா அறிவும் கையும் சார்ந்த விஷயங்கள், கலைகள் சிறந்தது, பரதநாட்டியங்கள், அது